ரஞ்சித் இயக்கத்துல சியான் விக்ரம் நடிச்சிருக்கும் தங்கலான் படம் சுதந்திர தினமான இன்னைக்கு தியேட்டர்கள்ல வெளியாகிருக்கு. ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது கதாநாயகனான விக்ரம் தன்னோட மனைவி, பிள்ளைகள், மக்களோடு கோலார் பகுதியில் வாழ்ந்துட்டு வராரு. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இதே கோலார் பகுதியில் தங்களோட மூதாதையர்கள் அரசனோட பேராசையால அவன் சொன்னதை கேட்டு தங்கம் எடுத்துக்கிட்டு இருந்ததாகவும், அப்போ தங்கம் எடுக்கக்கூடிய பகுதியில் காவல் தேவதையா இருக்கக்கூடிய மாளவிக மோகனால, அதாவது ஆர்த்திங்கிற பெண்ணால தடுக்கப்பட்டதையும் தன்னோட குழந்தைகளுக்கு கதையா சொல்றாரு. இன்னொரு பக்கம் அந்த பகுதியில் உள்ள மக்களோட நிலத்தை ஜமீன்தாரர் அபகரிச்ச நிலையில அந்த மக்களுக்கு உதவ கிளமெண்ட்ங்கிற வெள்ளைக்காரர் முன்வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தங்கத்தை தேடக்கூடிய வேலையை இவங்களுக்கு கொடுக்கிறாரு. இவர் சொல்ற வேலையால தங்களுக்கு அதிக சம்பளம் கிடைக்கும்னும், அதே போல ஜமீன்தாரர் அபகரிச்சு வச்சிருக்கக்கூடிய தங்களோட நிலங்களையும் சீக்கிரமே மீட்டரலாம்னு முடிவெடுத்த மக்கள் விக்ரமோடு சேர்ந்து தங்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, தங்கத்தை எடுக்க போற இடத்துல என்னென்ன சவால்களை எல்லாம் சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. சியான் விக்ரம் இந்த படத்துல தன்னோட நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. ஹீரோயின் பார்வதியும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. முக்கியமா படத்துல வரக்கூடிய கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. அதே போல ஆர்த்தியா நடிச்சிருக்கும் மாளவிகா மோகனும் அவங்களை காட்டக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய கிராபிக்ஸ் காட்சிகளும் அருமையா அமைஞ்சிருக்கு. அதே போல கெங்குவான் நடிச்சிருக்கும் பசுபதியோட நடிப்பும் ரசிக்க வச்சிருக்கு. முக்கியமா படத்துக்கு தேவையான கூஸ்பம்ஸ் இசையை ஜிவி பிரகாஷ் கொடுத்திருக்காரு. படத்துல எங்கெல்லாம் தொய்வு ஏற்படுதோ அங்கெல்லாம் தன்னோட பின்னணி இசையால மிரள விட்டுருக்காரு. படத்துல வரக்கூடிய பாடல்களும் பக்காவா இருக்கு. பாடல்கள், படத்தோட இசை ரெண்டுமே படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கு. படத்தோட முதல் பாதி விறுவிறுப்பா போனாலும் இரண்டாம் பாதியில லேசான சலிப்பு ஏற்படுது. அதே போல கிளைமாக்ஸ் காட்சியில கொஞ்சம் குழப்பம் உண்டாகுது. மொத்தத்துல இந்த தங்கலான் படம் ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கு. சோ இந்த படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. தங்கலான் படத்தை பார்த்தவங்க இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.